ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷை பற்றின பயம் உங்களுக்கு சுத்தமாக இருக்காது. எல்லோருக்குமே இங்கிலீஷில் பேசணுங்கிற ஆசை கண்டிப்பாக இருக்கும். அதுக்காக நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, ஏன் நோட்ஸ் கூட எடுத்து வச்சுருப்பீங்க. ஆனால் இப்போ வரைக்கும் உங்களால் இங்கிலீஷ் பேச முடியலன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியுமா? இங்கிலீஷை நீங்கள் இவ்வளோ நாளாக லேர்ன் பண்ணது தான். நீங்கள் இங்கிலீஷை லேர்ன் பண்ணுறதை விட்டுட்டு இப்போ இருந்து லிசன் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் இங்கிலீஷை லேர்ன் பண்ணும்போது இங்கிலீஷில் சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணணும், இங்கிலீஷில் எப்படி ரீட் பண்ணணும், இங்கிலீஷில் என்னெல்லாம் கற்றுக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் லிசன் பண்ணும்போது மட்டும்தான் இங்கிலீஷை நீங்கள் கண்டிப்பாக தெளிவாக பேச முடியும். இங்கிலீஷ் பேசுகிறது ஒரு ஸ்விம்மிங் பண்ணுற மாதிரி தான். உங்களுக்கு ஸ்விம் பண்ணணும்னு ஆசை இருந்தால் அதுக்கு நீங்கள் தண்ணியில் இறங்கி தான் ஆகணும். அதே மாதிரி இங்கிலீஷில் பேசணுங்கிற ஆசை இருந்தால் அதை நீங்கள் பேசி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவை அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். பட் உங்களை விட பெஸ்ட்டான ஆள் உங்களுக்கு கிடையாது. ஸோ மிரர் இமேஜ், அதாவது கண்ணாடி முன்னாடி நின்று நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது, இதை விட பெஸ்ட்டான ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கிடையவே கிடையாது. ஸோ இனி வர்ற 30 நாளும் 30 டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் டெய்லியும் நம்ம கொடுக்குற டாப்பிக்கை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்லா லவுடாக பேசுங்க, திரும்ப திரும்ப ரீட் பண்ணுங்கள். அதை தனியாக சோலோவாக கண்ணாடி முன்னாடி இருந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்படி பண்ணுறதுனால 30 நாள் கழித்து நீங்களே தெளிவாக ஆங்கிலத்தை எளிமையாக பேச முடியும். உங்களை பார்த்து மற்றவங்களும் இன்ஸ்பிரேஷன் ஆவாங்க. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி 30 டே ப்ராக்டிஸ் செக்ஷனில் ஃபஸ்ட் டே. அதனால் இன்றைக்கி நம்ம ரொம்ப பெருசாக இது பண்ணாமல் சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கில் 100 வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு டாபிக் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது சிம்பிளாக தான் இருக்கும், நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ரொட்டீன் லைஃப் தான். ஸோ இன்னைக்கு டே 1, மை மார்னிங் ரொட்டீன். நான் காலை 6 மணிக்கு எழுந்திருப்பேன். நான் காலை 6 மணிக்கு எழுந்திருப்பேன். இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு டைமிங்கில் எழுந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த டைம் எழுந்திருக்கீங்களோ அதை நீங்கள் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு, நான் காலை 6 மணிக்கு எழுந்திருப்பேன். ஐ வேக் அப் அட் 6 o'clock in the morning. I wake up at 6 o'clock in the morning. முதலில் பற்களை துலக்கி முகத்தை கழுவுவேன். முதலில் பற்களை துலக்கி முகத்தை கழுவுவேன். First, I brush my teeth and wash my face. First, I brush my teeth and wash my face. பிறகு குளிப்பேன். Then I take a bath. Then I take a bath. இது எல்லாமே நீங்கள் ஒன்றோட ஒன்று கம்பைன் பண்ணிக்கிட்டே வாங்க. அதற்கு பிறகு சுத்தமான ஆடைகளை அணிவேன். அதற்கு பிறகு சுத்தமான ஆடைகளை அணிவேன். After that, I wear clean clothes. After that, I wear clean clothes. நான் காலை உணவை 7 மணிக்கு சாப்பிடுவேன். நான் காலை உணவை 7 மணிக்கு சாப்பிடுவேன். I eat my breakfast at 7 o'clock. I eat my breakfast at 7 o'clock. பொதுவாக நான் இட்லி அல்லது தோசை சட்னியுடன் சாப்பிடுவேன். பொதுவாக நான் இட்லி அல்லது தோசை சட்னியுடன் சாப்பிடுவேன். Usually, I eat idli or dosa with chutney. Usually, I eat idli or dosa with chutney. பிறகு சில நிமிடங்கள் செய்தித்தாளை படிப்பேன். பிறகு சில நிமிடங்கள் செய்தித்தாளை படிப்பேன். Then I read the newspaper for a few minutes. Then I read the newspaper for a few minutes. 8 மணிக்கு நான் வேலைக்கு செல்ல தயாராகுவேன். 8 மணிக்கு நான் வேலைக்கு செல்ல தயாராகுவேன். At 8 o'clock, I get ready to go to work. At 8 o'clock, I get ready to go to work.
இன்றைக்கி நம்ம பார்த்த எல்லா சென்டென்ஸுமே ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸாக தான் இருந்தது. ஸோ இதை எல்லாமே நம்ம கம்பைன் பண்ணி ஒன்ஸ் பார்த்துடலாம். I wake up at 6 o'clock in the morning. First I brush my teeth and wash my face. Then I take a bath. After that I wear clean clothes. I eat my breakfast at 7 o'clock. Usually I eat idli or dosa with chutney. Then I read the newspaper for a few minutes. At 8 o'clock I get ready to go to work. இந்த டாப்பிக்கை ஒரு 2 times ஆகுது நல்லா லவுடாக ரீட் பண்ணுங்கள். அடுத்து இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு மிரர் முன்னாடி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இங்கிலீஷில் நீங்கள் பேசுகிறதுக்கு ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இங்கிலீஷை நம்ம பேச முடியும். பேசினா மட்டும்தான் இங்கிலீஷை நம்ம கான்ஃபிடெண்ட்டாக பேச முடியும். ஸோ நம்ம டெய்லி ஒரு டாபிக் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்த்த டாபிக் மை மார்னிங் ரொட்டீன். Do you want to any other questions? Let me on the comment. See you on next video. Subscribe to my channel.